ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை பயணம் மேற்கொள்கிறார். முதலில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் செல்லும் அவர் காலை 10:30 மணிக்கு ஜெய்ப்பூர் கண்காட்சி மாநாட்டு மையத்தில் உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். நீர் பாதுகாப்பு, நீடித்த சுரங்க நடைமுறைகள், நீடித்த நிதி மேலாண்மை, அனைவரையும் உள்ளடக்கிய சுற்றுலா, வேளாண் வணிக கண்டுபிடிப்புகள், பெண்கள் தலைமையிலான புத்தொழில்கள் உள்ளிட்ட கருப்பொருட்கள் குறித்து 12 துறை சார்ந்த அமர்வுகள் இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. நகரங்களுக்கான நீர் மேலாண்மை, தொழில்களின் பன்முகத்தன்மை, உற்பத்தியும் அதற்கு அப்பாலும், வர்த்தகமும் சுற்றுலாவும் போன்ற கருப்பொருட்களில் 8 அமர்வுகளும் இந்த உச்சி மாநாட்டின் போது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு ஹரியானா மாநிலம் செல்லும் பிரதமர் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நிதி உள்ளடக்கம் ஆகியவை குறித்த பீமா சகி யோஜனா திட்டத்தை பானிபட்டில் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் இந்த முயற்சி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 18 முதல் 70 வயதுடைய பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நிதியியல் அறிவு, காப்புறுதி விழிப்புணர்வு ஆகியவற்றை ஊக்குவிப்பதற்காக அவர்களுக்கு முதல் 3 ஆண்டுகளுக்கு சிறப்பு பயிற்சியும் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் வருங்கால பீமா சகிகளுக்கு நியமன சான்றிதழ்களையும் பிரதமர் வழங்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது கர்னாலில் உள்ள மகாராணா பிரதாப் தோட்டக்கலை பல்கலைக்கழகத்தின் பிரதான வளாகத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்ட உள்ளார். 495 ஏக்கர் பரப்பளவில் பிரதான வளாகமும் 6 மண்டல ஆராய்ச்சி நிலையங்களும் 700 கோடி ரூபாய்க்கும் அதிகமான செலவில் நிறுவப்பட உள்ளது. இப்பல்கலைக்கழகத்தில் இளங்கலை, முதுகலை படிப்புகளுக்கு ஒரு தோட்டக்கலை கல்லூரியும் 10 தோட்டக்கலை துறைகளை உள்ளடக்கிய 5 பள்ளிகளும் இருக்கும். இது பயிர் மாற்றுத்தன்மை, தோட்டக்கலை தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான உலகத்தரம் வாய்ந்த ஆராய்ச்சியை நோக்கி செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.